ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோடு போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரி வைஸாக உங்களுக்கு நல்லாவே புரியும். அது எல்லாமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்காக என்டர்டைன் பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு இந்த எபிசோடையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, நிறைய டீட்டெயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நிறையவே அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கை போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் போடுங்க. சரிங்க, நம்ம பயத்தோட காதுக்குள்ள போலாமா? என்ன சொன்ன? சரி, என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மேஜிக்கல் பீஸ்டோடைய நேம் வந்து என்ன வித்தியாசமா இருக்கு? என்ன இது? உனக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் 2 பசங்க இருக்காங்களா? நான் எதிர்பார்க்கவில்லையே. சரி, என்னோட பையனோட நேம்னு ஜின்வோ. அதுக்கு என்ன? எதுக்காக அவனை பத்தி கேட்கறேன்? நான் இந்த இடத்துல கேள்வி மட்டும் தான் கேட்பேன். அதுக்கான பதில் நான் சொல்ல மாட்டேன். பதில் சொல்லு. என்னால சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொல்றேன். உன் பையன் ஆல்ரெடி செத்துட்டான். உனக்கும் கடைசி வார்த்தை இருந்துச்சுன்னா சொல்லு, அவங்ககிட்டயே உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தலைவனை போட்டு அவன் துவச்சிட்டு இருப்பான். இவனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுற ஆள் வந்து ஆக்சுவலி அவன் சாங்கு கிடையாது, சாங் மாதிரி இருந்ததுனால நான் தப்பா சொல்லியிருப்பேன். சரி, ஃபைனலா ஹீரோடைய அப்பாவையும் காமிச்சியாச்சு. இந்த டிமாண்ட் கேன்சல் அந்த எலக்ஸர் ஆஃப் லைஃபை கலெக்ட் பண்றதுக்கு தேவையான 3 ஐட்டம்ஸ் தேவை. அதுல 2 கிடைச்சிருக்கு. அந்த 5th ஃப்ளோர்ல வல்கன் பாஸோடைய வேர்ல்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ராக்மெண்ட்டும், அந்த 75வது ஃப்ளோர்ல மேட்டோஸ் சொல்லப்படுற ஃபாரஸ்ட் ஆஃப் தி ஏச்சோஸ்னு அழைக்கப்படுற அந்த ஸ்ப்ரிங் வாட்டரும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான். அது என்னன்னா தூய்மையான டீமன் கிங்கோடைய பிளட். எனக்கு தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட அடுத்த ஃப்ளோருக்கு போனா அது கிடைக்கும்ன்றது. பட் ஆனா இப்போதைய சூழ்நிலையில நான் அதை போய் சந்திக்கிறதுக்காக என்னமோ டெவலப் ஆகணுமா, அப்படி இல்லை இருக்கிற லெவலே போதுமான்றது எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் கவலைப்படாதீமா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்காக கொண்டு வந்து உங்களுக்கு நான் குணப்படுத்துறேன். அதுக்கப்புறம் கொரியன் நட்டர்ஸ் அசோசியேஷனுடைய அப்ப திடீர்னு ஒயிட் கில்டு யாரோ வர அதை பார்த்து அந்த இடத்துல ஒயிட் கில்டோடைய மேனேஜரா இருந்த அவருடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நியூஸை பார்த்துக்கினேன். சார், இவருடைய பெரிய கையை நம்ம தலைவன் பேக்கியோ தான். அவனுக்கு மிஸ்டர் ஜாங்கோ கால் பண்றாரு. சார், அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வர போறாரு, அந்த ஹண்டர் இன்னைக்கு வந்திருக்காரு இந்த நாளைக்கு. ஓ, அவன் வந்துட்டானு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆவேன். சார், அவர் வேற யாரும் இல்ல, சன் ஜின்வோ. அவர் ரீ எவல்யூஷன் ஆன ஹண்டர். ப்ளீஸ் இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மானாமீட்டர் மூலியமா தன்னுடைய எபிலிட்டி எப்படி இருக்குதுன்றது செக் பண்ணதான் வந்திருக்கான் போல. அதனால அடுத்த ஆளுங்களை கூப்பிட்டு அவங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தனால எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. என்னுடைய நியூ ரேங்க் எப்படி இருக்குன்னு புரியலையே சொல்லிட்டு ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கவலைப்படாதீங்க, எல்லா ஹண்டர்ஸ்லயும் கிட்டத்தட்ட டி ரேங்க் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த இடத்துல ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பிடிச்சா சரியாப்படும். என்னது ஏஜென்ட்ஸா? ஆமா, டிஃப்ரெண்ட் கில்ஸ்ல இருந்து இந்த இடத்துல ரெக்ரூட் பண்றது கூட வந்திருக்காங்க. ஹீரோவை யோசிக்கிறான். அப்பனா இந்த இடத்துல சின்ன கில்ஸும் வந்திருக்காங்களா ஆளுங்களை செலக்ட் பண்ண? அப்ப அவங்க எல்லாருமே லோ லெவல் ரேங்க்ல இருக்கவங்க முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பா அவங்களுடைய டார்கெட்டிங் எல்லாமே லோ ரேங்கிங் டஞ்சன்ஸ் தான் இருக்கணும். அதுவும் பிரைவேட்டான முடியல ஒரு ஸ்ட்ரைக் டீமை உருவாக்கி அவங்க பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, உங்களுடைய நேம் என்ன? என்னோட நேம் தான் சன்ஜின்வோ. ஓ, ஆல்ரெடி எவல்யூட்டட் ஆன ஆளா நீங்க? ஈரங்கர் தான் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரீ எவல்யூஷன் போறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க. ஆமா, ஆனா அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நாலு இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க வந்ததே நல்லதா போச்சு. இந்த அர்பு மேல கை வைங்க, உங்களுடைய ரேங்க் என்னன்றதை இப்ப நிர்ணயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் கால்குலேட் பண்ண ஹீரோவும் கை வைக்கிறான். என்னடா எங்க நடக்குது? யாராவது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, திரும்ப இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க, சாரிங்க எங்களை மன்னிச்சிருங்க, நான் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா இது என்ன தெரியல, வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா ஹேக் ஆயிடுச்சு இந்த மிஷின், என்னன்னே புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு மிஸ்டர் சாங்க வந்துட்டு, ஏய், நீ ஏமா இந்த இடத்துல மானோமீட்டர் ஆப்ரேட்டிங் பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி இதுல பண்ணலாம்? அவன் எங்க சாங்ஸுக்கு? சார், அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் சார். அவனுக்கு இதே வேலை தான். அவனுடைய வேலையை ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து பண வேலையா அவர் கணக்குல ஆக போகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த மானோமீட்டர் இவருடைய பவர் தாங்க முடியலையா என்னன்றது எனக்கு புரியல. சார், என்ன சார் இந்த ஆட்சி? இந்த மானோமீட்டர் ரேங்கருடைய பவர் கூட இப்போ ரேங்கிங் கால்குலேட் பண்ண முடியாது. கண்டிப்பா இவனுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. அதனாலதான் இது இவ்வளவு எரர் காமிக்குதுன்னு சொல்ல. சார், இங்க வந்து பாருங்க சார், இதை அதுக்காக மட்டும் நீங்க பாட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் பார்க்க அதிர்ச்சி அவரா, என்னடா இங்க நடக்குதுன்னு. இது ஏன் இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது? சார், இதே மாதிரி தான் சார் இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகல தெரியுமா? அந்த டைம்ல நான் இதான் பண்ணி பார்த்தேன். என்னது 6 மாசத்துக்கு முன்னாடியா? 6 மாசத்துக்கு முன்னாடி சாகியம் தான் இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க எவல்யூட்டன் ஆனதால. அதனால இது ஒர்க் ஆகலையான்னு தெரியல. இல்ல, என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா இவர் தான் கொரியன்ஸோட 10th. ஆமா, இவர் தான் 10வது எஸ் ரேங்கர்னு சொல்ல. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஊவும் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப அந்த ஆளு இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. சரி மிஸ்டர் ஊ, எதுக்காக மிஸ்டர் டாங்ஸோ வந்து சடனா கொரியாவுக்கு விசிட் பண்ண வந்திருந்தாரு? அதுவும் ரீசெண்டா நடந்த ரெட் கேட் இன்சிடென்ட்டுக்கு பாக்கிறதுக்காக தான் வந்திருந்தாரு போல. சரியா சொன்னீங்க சார். டாங்ஸோ வந்து சர்வேஸ்ல ஒரு சில பேர் அந்த ரெட் கேட் இஷ்யூல வந்து ஹெல்ப் பண்ணாங்களே, அவர் தேடி தான் வந்திருந்தாராம். அந்த டேல நானும் அப்ப அந்த இடத்துல இருந்தேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு எதனா அதை பத்தி தெரியுமா? இல்ல சார், அந்த அளவுக்கு நிறைய டீட்டெயில் எனக்கு தெரியாது. அந்த விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஏதோ அவருக்கு வேலை வந்ததுனால அந்த இடத்துல கிளம்பிட்டாரு. ஆனா நான் ஒருத்தர் மேல தான் அந்த விஷயத்துல சந்தேகப்படுறேன். ஆனா வேணாம், அந்த விஷயத்துல இதை ஓப்பன் மைண்டா யாருக்கிட்ட சொல்ல தேவையில்ல. நான் ஒரு மனசுக்குள்ள யோசிக்க. எங்க பாரு மிஸ்டர் ஓ, உங்களுக்கு கேதர் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன் எது இருந்தாலும் தாட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா? உங்களால சொல்ல முடியலன்ற அந்த மன கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஜப்பான்ல வேற நிறைய சம்பவங்கள்
விஷயங்கள் நடந்துருச்சு. அதாவது ஒரு ஆண்ட் மாஸ்டர் வந்து விங்ஸோட அந்த கடற்கரை ஓரங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. ஆமா சார், அது பெரிய இஷ்யூ தான். நானும் அதை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அது அந்த ஐலாண்டை விட்டு பறந்து வர லெவலுக்கு அதுங்க தயாரா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால கூடிய சீக்கிரம் நமக்கு தேவையான கில்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தணும். நல்லா புரியுது. அதுக்காக தான் நாங்க திறமையான ஆட்களை என்னுடைய கில்ட்ல சேர்த்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமா, எங்களுடைய பில்டிங் பில வந்து மறைமுகமா நாங்க நிறைய கில்ட் மெம்பர்ஸுக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம். என்னது கில்ட் பிலியா சார்? அப்பனா அந்த இடத்துல நிறைய எவல்யூஷன் ஆன அண்டர்ஸ்லாம் இருப்பாங்க போலியே. நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கட்ட வேணா? இல்ல வேணாம், நானே போய் செக் பண்ணி பாக்குறேன். என்ன இது திடீர்னு இவரே போறேன்றாரு. பிகாஸ் நீயும் என் கூட வரதுனாவா, 2 பேரும் சேர்ந்து போய் அங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ கிட்ட மிஸ்டர் ஜாங்கும், சாரி சார் மெஷின் வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் நீங்க கை வச்ச உடனே. அதனால நாங்க இந்த இடத்துல இன்னமும் அட்வான்ஸ்டான மானோமீட்டரை பயன்படுத்த அலோவ் பண்ணுவீங்களா? அதனால கொஞ்ச நாட்கள் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்த உடனே நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். வேணும்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 நாள் கேச்சியாச்சு இந்த இடத்துக்கு வந்து பாருங்களேன். இதை கேட்ட கூட இருக்கணும் ஆண்டு போறாங்க. என்னடா இவன் இவளுக்கு இவ்வளவு தனித்துவமாக பேசிட்டு அனுப்புறாங்கன்னு. அப்ப இந்த ஆள் யாரு? இவனாலதான் இப்படி ஆயிடுச்சா? நம்மளுடைய மானோமீட்டர் செக்கிங் பண்ற விஷயம் எல்லாம் ஃபெயில் அடிச்சுட்டு சொல்லிட்டு அவனுக்கு புலம்பிட்டு இருக்க. அங்க பாருங்க இன்னொருத்தர் வராரு. கடவுளை இவரன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவேன். இது சோய் ஜாங்கின் மிஸ்டர் ஓ கிட்ட இவர் தான் பேசிட்டு இருக்காரு. என்ன இது ஒரு அல்டிமேட்டான ஆண்டர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? கில்டோடைய மெயினான மாஸ்டர் இவர் தான். இவனும் ஒரு எஸ் ரேங்கர் தான். இவன் இந்த இடத்துல என்ன பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில தான் கேட்கறாங்க. ஹீரோவும் இது சோய் ஜாங், இவர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வைல்டர் ஃபயர் டைப் மேஜிஷியன். இவருடைய சிங்கிள் ஸ்பெல்லால இந்த இடத்துல இருக்கிற மொத்த பில்டிங்கையும் அப்படி எரிச்சு சாம்பலாக்க முடியும். அதனாலதான் பீப்புள்ஸ் இவர் அல்டிமேட்டான ஆண்டர்ன்றாங்களா? நீங்க வச்சு பார்த்தாலே தெரியுது. ஷபா என்ன பண்றது? கில்ட் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஆளுங்களாம் யோசிச்சுட்டு இருக்கு. மிஸ்டர் ஹோவும் இது சஞ்சின் ஓவா எஸ் ரேங்கரா, எங்க என்ன பண்றாங்க? ஆமா, எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. என்ன இது உன்னுடைய மான லெவல்ஸ் எல்லாம் கணக்கிட முடியாத லெவலில் இருக்கிறதுனால அந்த மான மீட்டரே வேலை செய்யலாமே யாராமே. அப்பனா சோ கொரியாவுடைய 10வது எஸ் ரேங்கர் நீ தான் இருக்க போறியா? ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிட்டாலுமே என்னமோ உன் மேல சந்தேகம் இருக்கிறதுனால நீ 3 நாள் கழிச்சு திரும்ப வா, ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ப்ரொசீஜர் படி நான் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டான். நான் தான் சாய் சங், இந்த அண்டர் கில்டோடைய மாஸ்டர். நீ இன்னமும் எந்த ஒரு கில்டிலையும் சேராம இருந்தீன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னுடைய கில்டில் சேரலாமே. நீ என்ன சொல்ற அதை பத்தி? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுடாது. உனக்காக சில செகண்ட்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணுவேன். அதனால உன்னோட முடிவை எப்பயே மாத்தி சொல்லிடு. ஏன்னா இந்த ஆஃபருக்காக நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஹீரோமா அதெல்லாம் கண்டுக்காம சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் பிஸின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. என்னது என்னடா அவன் கண்டு கூட அப்படியே போயிட்டு இருக்கான். ரீஎவல்யூஷன் ஆயிருக்குன்னா அப்ப நான் 3 நாள்ல எனக்கு ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டை நான் பார்க்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் எங்க அம்மாவை குணப்படுத்தக்கூடிய அந்த ஆன்டிடாக்கை எடுக்கிறதுக்காக டிமெண்ட் கேஸ்ல போக முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் மிஸ்டர் சோவும் மிஸ்டர் ஊ, நான் எதனா மறந்துட்டேன்னா என்னை பத்தி அறிமுகப்படுத்துது. இவன் என்ன நான் அறிமுகப்படுத்தினால எதுவுமே சொல்லாம கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஆளாயவன். அப்புறம் அவன் திரும்பி பார்க்க தலைவன் வந்ததுல ஆளே இல்ல. கண்டிப்பா இவன் ஒரு அசோசியன் டைப் அண்டர் தான். அதுக்கப்புறம் ஹீரோ போன பிறகு அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம பேக்கியம் தான் வந்திருக்கான். சோய் நீ இங்க தான் இருக்கியா? என்ன இது கதை பேக்கியம், நீ என்ன பண்ற? அவன் இந்த இடத்துக்கு வந்தானா? அதான்டா ரீசெண்டா ரீஎவல்யூஷன் ஆனானே, ஐ மீன் ரீஅவைக்னிங் பண்ண அந்த பையன் எங்க அந்த சஞ்சின் ஓ என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க இவன் எதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக அவன் மேல? சரி கண்டிப்பா ஏதோ ஒரு அவனுக்கு பின்னாடி மிஸ்டரி இருக்கு, நான் தெரிஞ்சுக்கணும். ஓ சஞ்சின் ஓ கேட்கறியா பேக்கியம்? அவன் சொல்றதோடு கேட்காம இந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிட்டான்டா. அப்பயே நான் தடுக்கலாம் தான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கில்ட்டில் சேர சொல்லி கேட்டா அவன் அதுக்கு ஒத்துக்காம கிளம்பிட்டான். அடைச்சா நான் தான் லேட்டா வந்துட்டேனா, நான் திரும்ப எங்க போயிட்டு அவனை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு பேக்கி இவனை புலம்பிட்டு இருக்கு. அப்போ இன்னொருத்தன் ஆயிட்டு இருக்கான், சார் நான் சீராங்கர் சார் சீராங்கர். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல வந்து கிளம்பி தன்னுடைய அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கான். கவலைப்படாதீமா, கூடிய சீக்கிரமா உங்களை குணப்படுத்தி நான் திரும்பவும் பாப்பேன் நார்மலா. நான் உங்களை காப்பாத்துவேன். அதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த டிமெண்ட் கேஸ்ல வெட்டி வச்ச மிச்ச ஃப்ளோர்ஸையும் நான் கிளியர் பண்ணணும். மிடில் பாஸ் கிட்டே நான் வந்துட்டேன். அதையே நான் தோக்கடிச்சும் போது இதெல்லாம் எனக்கு என்ன ஆப்பனண்ட்? கண்டிப்பா டாப்ல இருக்க 4லயும் இன்னமும் டிஃபிகல்ட்டா இருக்கிற ஒரு பாஸ் தான் எனக்கு வரும். அதை நான் தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சு வெளியே வர. ஓ நீ இங்க தான் இருக்கியா? அந்த டபுள் டஞ்சன் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பீஸ்ட் எல்லாம் தோக்கடிச்சு வெளியே வந்த ஒரு ஆளு எந்த அளவுக்கு வேற லெவல மாறி இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட கண்ணை பார்க்கும் போது தெரியுதுல நீ எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறேன்னு. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து பயந்துட்டு ஓடிட்டு தான் இருக்கேன் மிஸ்டர் ஓ. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியா சர்வேலன்ஸ் டீம் இருக்கிறதுனால அண்டர்ஸை மேனேஜ் பண்றாங்க அவங்க தான். ஆனா இருந்தாலும் எங்களுடைய சர்வேலன்ஸ் டீமோடைய பார்வையில இருந்து எந்த அண்டர்ஸும் மறைய முடியாது. மிஸ்டர் சங் நீ ஒருத்தர சந்திக்கணும் என் கூட கொஞ்சம் வரியா? அதாவது சேர்மன் ஆஃப் தி அசோசியேஷனோடைய கன்ஹீட் தான் உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல அவனை கூட்டின்னு போக என்னது இவரது சேர்மனா? வணக்கம் வணக்கம் மிஸ்டர் சஞ்சின் போ, உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் தான் கன்ஹி. சரி வாங்க உட்காந்து பேசுவோம். ஈவன் இந்த 80 வயசுல கூட இவ்வளவு வயசையும் ரிட்டையர் ஆகாம வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே ரொம்பவும் டாப்ல திகழ்ந்த ஒரு எஸ் ரேங்கர். அவர் என்கிட்ட வந்து பேசுறாரு. அவரும் ஹீரோவை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க ஒரு எஸ் ரேங்க் ஆண்டரா மாறிட்டீங்களாமே. இல்லைங்க ஸ்டில் இன்னமும் எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியல. மானோமீட்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகல. அதனால நான் ரீஅவைக் நீங்க பண்ணணும்ன்றது கன்ஃபார்ம் ஆகணும்ல. யார் என்ன சொன்னாலும் சரி ஆனஸ்டா நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க அது ஆயிருக்கீங்க தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சில டைம்ஸ்ல மானோமீட்டர்ஸ்ல கூட கோளாறு ஏற்படும். அது சரியா வேலை செஞ்சாலுமே. ஏன்னா ஒரு எஸ் ரேங்கரா இருக்கிறவருடைய லெவல் வந்து எஸ் ரேங்கரா இருக்கணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. அதை விட அதிகமா இருக்கும்போது அது தப்பா காமிச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா அதனால ஒருத்தர் டபுள் எக்ஸ் ரேங்க் அப்புறம் ட்ரிபிள் எக்ஸ் ரேங்க் கூட இருக்கலாம். அதனால நான் சொல்ல வருது சரிதானே? காரணம் என்னன்னா ஏன்னா சில பல அண்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பட் ஆனா மறைமுகமான வேலைகளை அவங்க நிறைய செய்வாங்க. பட் லோ ரேங்கரா அவங்களை காமிச்சிக்கனாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஹை கிரேட்டா தான் திகழ்வாங்க. அது போலதான் இந்த ரீஅவைக்னிங்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு அண்டரா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய விஷயத்திலும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு
உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நம்மளுடைய நாட்டுல மொத்தம் 5 கில்ட் இருக்கு மேஜரானது. ஹண்டர், ஃபேம், ஒயிட் டைகர், அப்புறம் ஃபே அண்ட் கடைசியா நைட்ஸ். கரண்ட்ல இந்த 5 கில்ட் மட்டும்தான் கிட்டத்தட்ட பேலன்ஸ் பவரை கொண்ட ஹண்டர்ஸை வச்சிட்டு இருக்கிற கில்ட்டா இந்த நாட்டுல திகழ்ந்து இருக்கு. கண்டிப்பா நீங்க இதுல 5த்துல எதனா ஒண்ணுத்துல சேர்ந்து தான் உங்களுடைய ஹண்டருடைய பாதையை நீங்க நடத்த போறீங்க. உங்களுக்கே தெரியும் நாங்க கவர்மெண்டா இருந்து எந்த ஹண்டர்ஸையும் ரொம்பவும் கண்ட்ரோல்ஃபுல்லா வச்சுக்க முடியாதுன்னு. உங்களுடைய டிசிஷன் என்ன மிஸ்டர் சாங்? நீங்க இப்பயே சொல்லிடுங்க. ஹீரோவும் இது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான ஆஃபர் கிடையாது, நான் என்ன கேட்டாலும் பண்ற லெவலுக்கு தான் இப்போ இவங்க முன்னாடி நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்டினரியான பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வரதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் என்னுடைய பவரை இவங்க கேட்கறத பார்த்தா என்னை யூஸ் பண்ணிப்பாங்க போல. பட் என்னுடைய பவர் லெவல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் ஆஃபர் கொடுக்கறது வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஸ்கில் எல்லாம் அவர் ஒருபோதும் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் நான் இன்னமும் தனியாக ஒர்க் பார்த்தனா நான் கில்ட்டில் சேர்ந்து பவர் லெவல் அப்பெல்லாம் ஆகிறத விட தனியாக வேலை செய்யும் போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாருக்கும் என்னுடைய பவர்ஸை சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னால் அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸையும் லெவலப்பையும் ஆக முடியும், அதுவும் இவங்களெல்லாம் காட்டிலும். பட் இப்படிப்பட்ட ஆஃபரையும் எனக்கு விட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவரும் யோசிக்கிறாரு. அசோசியேஷன் சார்பாக இப்போ ஹண்டர்ஸோடைய மெயினான இடத்துல நான் இருக்கேன். அசோசியேஷன் கீழே கிட்டத்தட்ட 5 மேஜர் கில்ட்ஸ் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. அதில் கண்டிப்பாக எதுனா ஒன்று இவர் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இவர் ஏன் இவ்வளோ யோசிக்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயசாயிட்டே இருக்கு. நான் எந்த நேரத்தில் செத்து போவோன்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு அப்புறம் ஒரு சக்சஸரை இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சேர்மன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஐ எம் சாரி சார் அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல அவர் இது கேட்டுட்டு ஷாக் ஆகிறாரு. நான் இந்த மாதிரி இந்த விஷயம் முடியும்னு எதிர்பார்க்கல. இவர்கிட்ட பணத்தை கொடுத்தாலும் இவர் வேலை போக மாட்டாரு. ஆனா இருந்தாலும் எனக்கு ஃபைட் பண்ணணும் சார். அப்ப நீங்க வந்து அந்த மேஜிக் பீஸ்ட் எதிர்த்து சண்டை போட தான் போறீங்க தொடர்ச்சியா? ஆமா சார், எனக்கு அசோசியேஷனுடைய டஞ்சன்ஸ் ரைட்ல போய் தான் தரணும். ஆனா பட் ஆஸ் யூஸ்வலா கில்ட்டை பொறுத்த வரைக்கும் டி ரேங்க் அப்படி இல்லைன்னா ஏ ரேங்க் ஆளுங்களை எடுப்பாங்களான்னு தெரியல. எடுத்தாலுமே அவங்களுக்கான தகுதிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதன் வகையில் நான் மட்டும் இப்போ அசோசியேஷன்லயோ இல்லை கில்ட்லயோ சேர்ந்தேன்னா கண்டிப்பா என்னால் டெவலப் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கான பல தடைகள் இருக்கும். இந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சார் நான் உங்க கூட சேர மாட்டேன். பட் ஆனால் நான் தொடர்ச்சியா மேஜிக் பீஸ்ட் எல்லாம் வேட்டையாட தான் போறேன். டஞ்சன்ஸ்க்கு ரைட்டுக்கு போயிட்டு இருப்பேன். என்னடா இவர் சொல்றான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காவேன். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் தனியாக பண்ணணும்னு ஆசைப்படுறான். இவருக்கு கூட எல்லாம் சேராம அதுக்காக தன்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் மறைக்கிறான். ஹீரோ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவரும் கொஞ்சம் மனதளவில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. இது வரைக்கும் என்னோட லைஃப் டைம்ல நான் இந்த மாதிரி ஆனதில்லை. இவனுடைய வார்த்தையை கேட்டு இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்போ என்னுடைய இதயம் எப்படி துடிக்குது ரொம்ப வேகமா? ஜஸ்ட் 20 வயசு இருக்கிற பையனை பார்த்து ஏன் இப்படி எனக்கு தோணுது? சரிங்க சார், என்னுடைய லிட்டில் சிஸ்டர் வந்து வீட்டில் தனியா இருப்பான், அவளை போய் நான் பார்த்துக்கணும் வேற. அதனால இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஓகே உங்க டைமை கொடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸோட தண்டை காமிக்க நம்ம ஹீரோட அப்பா போட்டு குமரி கஞ்சி காய்ச்சிருக்காரு. அவன் பண்ண அட்டாக்ல தலைவனுக்கு கோமா போற ஸ்டேஜ் தான் குறையில. பார்த்தா இப்ப பெட்ல அட்மிட் ஆயிட்டு இருக்கான். சோ நான் அடி வாங்கி தோத்து போயிட்டேனா? இது ட்ரீம் கிடையாது. அப்ப 10 இது மாதிரி நடந்த சண்டை எல்லாமே அவன் ட்ரீம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவன் கூட இருந்த பக்கத்துல ஆளுகிட்ட சரி என்னதான் ஆச்சு, நான் தோத்துட்டேனா? என்னதான் ஆச்சு சொல்லுங்க டெபுட்டி டைரக்டர். அது என்னன்னா அந்த பீஸ்ட் அடிச்சதுல நீ கான்சியஸ்னஸ் இழந்து இப்போ அட்மிட் ஆயிருக்கு, வேற எதுவும் கிடையாது. உண்மையிலே அந்த சங்லிங் வாங் வந்து பீஸ்ட் தான். அவன் அட்டாக் பண்ணது என்னால் சரியாக கவனிக்க முடியல. அவன் எப்படி தான் அட்டாக் பண்ணான்? உங்ககிட்ட எதனா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்க, வீடியோ ஃபுட்டேஜ் தானே கேமரால ரெக்கார்ட் பண்ணப்பட்டதெல்லாம் நான் அனுப்புறேன், இப்போ பாருன்னு சொல்லிட்டு அவரு எடுத்து காமிக்க அவன் உண்மையிலே ஒரு மேஜிக் பீஸ்ட் தான். பட் இருந்தாலுமே அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு கொடூரமானவனும் கிடையாது. இங்க பாரு நம்மளுடைய ஆட்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனதளவில் ரொம்பவும் நல்லவனா தான் தெரியுறான். நீ சொன்ன பீஸ் தானே இவன்? அடைச்சா இவனுக்கு இப்படியே ஒரு முகமா? இந்த பர்சன் பார்க்க ரொம்பவும் பயங்கரமா இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த அளவுக்கு நல்லானா இருக்கான். சோபா இப்பதான் புரியுதான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க. அப்போ இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அப்போ அவருடைய நெஞ்சு மேலே ஹீரோவோட அப்பா காலை வச்சு நீ இன்னொரு முறை கொரியா மேலே கால் எடுத்து வச்சிடாத. நான் ஒன்னும் என்னுடைய பையனுக்காக சொல்லலை, உன்னோட உயிருக்காக சொல்றேன்டா. மாவனை வந்த நீ ரெஸ்ட் இன் பீஸ் தான். ரெஸ்ட் இன் பீஸா? எனக்கு சாவ கொடுத்துருவானோ மாவனை? நான் ரெக்கவர் ஆன உடனே கண்டிப்பா அவனை நான் திரும்பியும் கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன், எல்லாத்துக்கும் பழி வாங்குவான்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் கடுப்புல இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் ஹீரோவும் நிறைய சர்ச்சிங்க பார்த்துட்டு இருக்கான். அண்டர்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் வெப்பன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரேங்க்லயும் ஒவ்வொரு ரேட்லயும் இருக்கும். கண்டிப்பா அது வாங்குறது மூலியமா அண்டர்ஸோடைய லைஃப் வந்து அது கொஞ்சமாச்சு பாதுகாக்கும். ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு இந்த லெவல்ல இருக்கிற அண்டரா வேற ஒரு கில்ட்ல போய் சேரும் போது கண்டிப்பா என்னால் சுதந்திரமா அண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா என்னுடைய லெவல் லோ ரேங்கா அவங்க கிட்ட காமிச்சு லோ ரேங்க் அண்டர்ஸை மட்டுமே ரெக்ரூட் பண்ற எதனா ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அவங்க இடத்துக்கு போகணும். யாரும் எடுக்கிறாங்களா? எடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஊவும் நம்ம சேர்மன் கிட்ட ஹீரோவுடைய ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் சார் அவனுடையது. ஓ இதுதானா? என்ன இது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அவனுடைய போட்டோ. பார்க்க ரொம்பவும் எங்க இருக்கான். ஆமா சார், சஞ்சன் இதுக்கு முன்னாடி பார்க்கவும் ரொம்பவும் எங்க தான் இருந்தான். ஆனா அந்த டைம்ல தான் அவன் ஹீ ரேங்க் அண்டரா இருந்தான். அதாவது நம்மளுடைய கண்ட்ரிலேயே ரொம்பவும் லோவஸ்ட் ரேங்க்ல இருக்கார். லாஸ்ட் 4 இயர்ஸ்லயுமே இவன் மட்டும் தான் கடைசியான. நம்ம சஞ்சன் ஜாயின் பண்ண இடம் வந்து எந்த ஒரு கில்ட்டும் கிடையாது. கில்ட்ல ஒரு பார்ட்டா வேலை பார்க்குற மைனிங் டீமோடைய டீம்ல தான் சேர்ந்துருக்கானே தவிர ஒரு ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல வந்து இல்ல. என்ன இவன் ஒரு எஸ் ரேங்க் அண்டரா இருந்துக்குன்னு எப்படி இவன் மைனர்களை போயிட்டு அப்ளை பண்ணலாம்? என்ன நினைச்சு பண்றானோ போயிடலாம் சொல்லிட்டு உணர்ப்போக்கு அவர் கடுப்புல இருக்க. தம்பி நீ ஹீ ரேங்க்ராப்பா? ஆமா சார். சரி இந்த வேலைக்கு உண்டான எதனா உனக்கு நிறைய திறமைகள் இருக்கா? மேபி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதான் கேட்கிற, வேற
வேலை எதுவும் கிடையாது. நீ எந்த மாதிரியான கிளாஸை சேர்ந்த ஆளு? சார் நான் ஒரு ஃபைட்டர். ஓ ஃபைட்டரா? அப்போ உனக்கு கண்டிப்பா பலம் இருக்கும். சரியான வேலை இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஒன்னு மாதிரியான ஆட்கள் தான் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே டஞ்சனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் டீம் போயிருக்காங்க. என்ன இது ஆல்ரெடி நெக்ஸ்ட் டீம் வரதுக்கு ஷெட்யூல் இருக்கு. பட் ஆனா நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டு போலியே. ரொம்ப நேரம் ஆகுமா? சரி சீக்கிரம் முடிச்சிருவோம். என்ன பண்ண போறோம்? அங்க இருக்கிற மான்சஸும் பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா நம்ம மிஸ்டர் சோ இருக்கு. அவருடைய மேஜிக் பவர்லாம் வெறித்தனமா இருக்கு. அவர் பயன்படுத்துற அட்டாக்ல அது எல்லாமே அப்படியே போசிங்க போதுங்க. சரி ஓகே ஷீல்டு வச்சு தருங்க. சரி அங்க பாருங்க ஸ்ட்ரைக் டீம் வந்து அவங்க முடிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்களுடைய வேலையை. அதுக்கப்புறம் மைனிங் டீம் உள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோவும் அவ்வளவுதான் என்னோட டைம் வந்துச்சு பார்த்தா நம்ம சாஹிஹின் தான் வந்துட்டு இருக்கேன். இவங்க தான் ஹண்டர்ஸோடைய வைஸ் கில்டு கேப்டன் எஸ் ரேங்க் சாஹிஹின். ஹீரோவும் ஒரு பக்கம் இவ்வளவு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் தெரியுது. மேபி இவளுக்கும் சேர்மன் கோவுக்கும் ஒரே லெவலான பவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கேன். அவ பார்த்தா இவனை பாக்குறா. அப்ப கூட நம்ம ஹீரோ இல்ல. பட் ஆனா அவ உணர்றது என்னன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிரசன்ஸ் உணர்றேன் அவனும் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் எக்யூப்மெண்ட் எடுத்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு மைனிங் டீமோட கேப்டனும் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள போக. ஓகே சார் வந்துடும் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நல்லா சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. கொஞ்சம் நேரமாக சரி கொஞ்சம் பிரேக் எடுத்து எல்லாரும் சாப்பிடலாமா? லஞ்ச் டைம் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லு. ஓகே சார் வந்துட்டோம். டே சஞ்சின் போ நீ கூட வாடா இன்னைக்கு நல்லாவே வேலை பார்த்தவா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கிளம்புன பிறகு ஹீரோவும் ஃபைனலா எனக்கான டைம் கிடைச்சிருச்சு. இப்போ நான் போனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஹீரோவும் செம்ம ஸ்பீடா அவனுடைய வேலை பார்க்கறதுக்காக கிளம்புறான். தனியாவே டெவலப் பண்றதுக்காக. பாஸ் டேம்பர் இந்த சைடு தான் இருக்குது. கண்டிப்பா அதை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வர இதுதான் அந்த ஜெயண்ட் மாஸ்டரா. பாஸ் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். என்னை விட ஸ்ட்ராங்கா இருந்தோம் எனக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட கையில பார்காவுடைய நைஃப் எடுக்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னால கொல்ல முடியும் கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலான்னு பார்க்க டேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இதை கேட்டு ஹீரோ ஷாக்காக பார்த்த பின்னாடி சாஹின் தான் வந்திருக்காங்க. ஹீரோ சடனா கையில கத்தி இருக்கிறத மறந்துடுறான். ஆஹா மாட்டிக்கணும் போலயே. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதோட வரைக்கும் பிள்ளைங்க ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வெளியில நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடுத்த எபிசோட பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி என்னோட பெஸ்ட்டையும் கொடுத்து பண்ணிடுறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.